இந்த பக்தி எங்கிருந்து வரும்? கோவிலுக்கு போனாதான் வரும். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னா பைத்தியக்காரனா? எதுக்கு சொல்லியிருப்பான்? அபார்ட்மெண்ட் இருக்கணும், ஏசி இருக்கணும், பார்க்கிங் இருக்கணும், பக்கத்து வீட்டில் நாய்ஸ் இருக்கக்கூடாது, பக்கத்தில் நாய்ஸ் இருக்கக்கூடாது, நாய்ஸும் இருக்கக்கூடாது, நாய்ஸும் இருக்கக்கூடாது, அப்படிலாம் கண்டிஷன் போடலாம். கோயில் அப்போ ஏன் ஏசி இருக்கு இல்லாத வீட்டில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லாமல் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னான்? கோவில் தான் எல்லாத்துக்குமான மையப்புள்ளிகளாக இருந்தது. ராஜராஜ சோழன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கட்டிய அரண்மனை எங்கே? ராஜராஜ சோழன் தான் இருக்கிறதுக்கு ஒரு உடையார் படிச்சிருப்பீங்க, எல்லாருமே படிச்சிருப்பீங்க. தான் தங்குறதுக்கு, தான் குடியிருந்ததுக்கு ஒரு அரண்மனை கட்டியிருப்பான்ல. ராஜேந்திரன் ஒரு அரண்மனை கட்டியிருப்பான்ல. ஆதித்த கரிகால அரண்மனை. எவ்வளவு 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 பெரிய பராக்கிரமசாலிகள், எவ்வளவு பெரிய சக்கரவர்த்திகள், உலகத்தை ஆண்டவர்கள், கங்கை கொண்டவன், இமயவரம்பன், எவ்வளவு எவ்வளவு பேர். அவர்கள் கட்டிய அரண்மனை எங்கே? அவர்கள் கட்டிய கோவில் எங்கே? அவ்வளவுதான். ராஜராஜ சோழன் சக்கரவர்த்தி, உலகத்தை வென்றவன். அவன் கட்டின வீடு அரண்மனை இல்லை. ஏன்னா அது அவனுக்காக கட்டினது, அவனோட போச்சு. அவன் கட்டின கோயில் இருக்கிறது, அது அவனுக்காக கட்டலை, நமக்காக கட்டினா இன்னமும் இருக்கு.